இந்த கீரையை நம்ம இதில் கொட்டுறோம். திரும்ப ஒரு 2 நிமிஷம் நம்ம அதை நல்லா வதக்கணும். இந்த தக்காளி வெங்காயம் கீரை 3 சம அளவில் கலக்கணும். நல்லா வதக்கிட்டு அடுத்ததா நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சிருக்கிற அந்த பருப்பை அதில் அப்படியே கொட்டுறோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அடுப்பை கொஞ்சம் பெருசாக வச்சு நல்லா வதக்குங்க. அதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறோம். ஏற்கனவே பருப்பு வேக வைக்கும் போதே மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டோம். அதனால் இப்போ மஞ்சள் ஆட் பண்ண வேண்டியதில்லை. உப்பு தேவையான அளவு போட்டு அதை நல்லா நம்ம கிளறிட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு மூடி போட்டு அடுப்பு கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை வேக வச்சுருங்க. அடுப்பு மூடி வச்சுட்டு இப்போ திறந்து பார்த்தோம். இப்போ பருப்பு நல்லா, அதாவது கீரை நல்லா வெந்திருக்கு. இதில் நம்ம ஏற்கனவே ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி வச்சிருக்கோம் மிக்சியில். அந்த தேங்காய் விழுத இதில் இந்த கீரையோட கலக்கிறோம். கலந்து ஒரு கிளறிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே அதை கொஞ்சம் கொதிக்க விடுங்க. இது நல்ல ஒரு 5 மினிட்ஸ் இது நல்ல ஒரு கிளறிட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டீங்க அப்படின்னா கீரை கூட்டு ரெடி. ஆல்மோஸ்ட் இந்த சமையல் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ கீரை கூட்டு ரெடி. அதில் பெருங்காயத்தை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டுக்கு. கீரை கூட்டுக்கு பெருங்காயம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் கொடுக்கக்கூடியது. இப்போ இந்த கீரையை பார்த்தீங்கன்னாலே இப்போ இருக்கிற பசங்க மட்டும் இல்லை, எல்லாருமே அதை வெறுமனே சாப்பிட்ற அளவுக்கு அவங்களுக்கு அந்த கீரை கூட்டு தயாராகிடும். இதை பார்த்தோன்னே சாப்பிடும் போல தோணும். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.